திரு ஸ்ரீராம், இங்கே மாநில உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயமோ அல்லது இப்போ வைக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பதிலும் கொடுத்துருக்காங்க. 100க்கு 100 கேள்விகள்லாம் கேட்டாங்க. நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. 462 வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறோன்னு திமுக இன்னொரு பக்கம் முன்வைக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே களத்தில் வந்து அவங்க 2 விஷயங்களை முன்வைக்கிறாங்க திமுக கூட்டணி. ஒன்று வந்து நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், பிஜேபி எதெல்லாம் செய்யலைங்கிற விமர்சனத்தோட பிஜேபி அதிமுக இந்த உறவு அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, மக்கள் தெளிவுபட முடியாதுங்கிற அந்த கேள்வி தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பிஜேபியும் அதுக்கு ஆதரவு கொடுக்குதா? ஏன்னா பிஜேபி சைலண்டாக இருக்குது. அதிமுகவை விமர்சிக்கிற இடத்துக்கு வராத போது மக்கள்கிட்ட அந்த சந்தேகம் வந்துடும்ல. இல்லை, பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லைங்க. 19 மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி, உலகத்திலே மாபெரும் கட்சி. தமிழ்நாட்டில் வெற்றியாக வர திமுகவும் இந்த கட்சியோடு கூட்டணியில் 5 வருடம் நன்றாக சொகுசாக இருந்த கட்சி. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்களும் இருந்திருப்பீங்க. சொகுசா யார் இருந்தாலும் நானும் அது மாற்று கருத்து இல்லை. அதுக்காக இப்போ நம்ம அதை வந்து எப்படி தவறாக பேசல. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாஜக அதிமுக ஒருவேளை nobody is permanent enemies and permanent friends நமக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த கேட்ட 100 கேள்விக்கு ஒண்ணே ஒண்ணு, அதுக்கு மட்டும் 100 கேள்வி கேட்ட இந்த பாரதிய ஜனதா எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. யாராவது ஒருத்தர் பேச்சாளர்கள் கூட இதற்கெல்லாம் பதில் சொல்வார்களா என்பதை நீங்க கேட்டு. அதுதான் ஒரு 3 பக்கம் அறிக்கை கொடுத்திருக்காங்க. நீங்க வேணா இல்ல இதுக்கு பதில் சொல்லலாம். அறிக்கை இல்லை, அறிக்கை அதுக்கான பதில் தான். திருப்பி அறிக்கை விடலாம். ஒரு கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கான்றதா என் பாயிண்ட். அவர் முதல் கட்ட கருத்துல மனுஷபுத்திரன் சார், அவர் முதல் கட்ட கருத்துல இருக்காரு சார். கேள்வி உங்களுக்கு தான் பாரு, அவர் முடிக்காம வர முடியாது சார். அவர் கேட்டார் சார், அவர் முடிக்காம இல்ல, பேச்சாளர்கள் பதில் சொல்ல சொன்னாரு. ஒரே நிமிஷம் வரங்க, ஒரே நிமிஷம் உங்களுக்கு அப்புறம் சொல்லுங்க. இல்ல வர பேச்சாளர்கள் பதில் சொல்ல சொன்னாரு சொல்றேன் நான். மனுஷபுத்திரன் சார், நான் உங்களுக்கு தெளிவா நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், புரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க பேசும்போது விமர்சனம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் அவங்க கூட இருந்தாங்க, பேசவே முடியாது. பேச்சாளர்கள் பதில் சொல்ல சொல்லி கேட்க அடுத்து நீங்க வரும்போது பேசுங்களேன். உங்களுக்கான நேரம் எல்லாம் அவர் ஆர்வமா கேக்குறப்ப நம்ம பதில் சொன்னோம்ல. சரி, எல்லாருமே ஆர்வமா இருந்தா ஒரு விவாதம் நடத்த முடியாது. அவர் கேட்கலன்னா நீங்க சொல்லுங்க சரிங்களா? சோ அப்புறம் அவர் வந்து சொன்னாரு, மதத்தை குழி தோண்டு புதைக்கும் கட்சி பாரதிய ஜனதா, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னவங்க தான் மதவாத கட்சின்னு நான் பார்க்குறேன். மதத்தின் ஒரு வெறுப்பை காட்டும் ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். சனாதனத்தை டெங்கு கொசு போல் ஒழிப்போம்னு சொன்னவங்க தான். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி பேசினார். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, அது இருந்தது தானே. சர்வாதிகாரத்தாக 90 வாட்டி காங்கிரஸ் கட்சி பல கட்சிகளை சட்ட ரீதியாவே பண்ண முடியாது சார். மிஸ் ஆச்சு. சட்ட ரீதியாவே பண்ண முடியாது சார். திருப்பி அந்த ஒன் யார் நினைச்சாலும் பண்ண முடியாது சார். சட்ட ரீதியா ஆட்சியை கலைக்க முடியாது. அதுக்காக தான் இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரணும்ங்கறோம். இப்போ சட்டத்தால யாரும் பண்ண முடியாது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரலாம். 5 ஆண்டுகள் இருக்க வேண்டிய ஆட்சிகள் எல்லாம் குறைக்க வேண்டி இருக்கும்ல. ஏதாவது ஒரு வாட்டி அது பாஜக கவலைப்படணும். அது 19 மாநிலம், அது என்ன 19 மாநிலத்தில் இருக்க பாஜக கவலைப்படணும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கவலைப்படும். ஒரே ஒரு பஞ்சாயத்து யூனியனா இருந்தாலும் இருக்கணும் சார். கரெக்ட். 5 வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களோட மேண்டேட் இருந்தா பஞ்சாயத்து எலெக்ஷனா இருந்தாலும் கலைக்க கூடாது. நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. உங்களுடைய கட்சிக்காக பண்ணாதீங்க. அதுதான் அது ஒரு பாயிண்ட். பிஜேபி எடுத்துட்டு வந்தா நாட்டுக்கான சாக்ரிஃபைஸ், காங்கிரஸ் பண்ணா அது வேற மாதிரி. காங்கிரஸ்காக நீங்க நாட்டுக்காக என்ன பண்ணாங்க அந்த 10 வருஷத்துல? நீங்க ஆட்சி கலைப்ப சொல்லுங்க. இல்ல, எல்லாமே நாட்டுக்காக. ஆட்சி கலைக்கணும்னா நாட்டுக்காக. நீங்க சாப்பிட வேலை வாய்ப்பு இல்லன்னா நாட்டுக்காக. தேர்தல் பத்திரம்னா அது நாட்டுக்காக. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல ரீசன் இருக்கு. அதனால பண்றபோது நிச்சயமாக சில பேருக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கும், மாற்று கருத்தே இல்ல. ஆனா இதெல்லாம் இது வந்து சர்வாதிகாரம் இல்ல, இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல உடைக்கிறோம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் இங்க எதுவும் இல்லை என்ற அந்த பாயிண்ட்ல சொல்றேன். பாஜக நிச்சயமாக ஆக்கப்பூர்வமாக இந்தியாவுக்கும் சரி தமிழகத்திற்கும் சரி என்ன பண்ணிருக்காங்கன்றத சொல்லிதான் கேள்வி கேட்கிறாங்க. இந்த 100 கேள்விக்கு பதில் சொன்னால் இந்த அரசாங்கம் திமுக பிஜேபியோட 100 கேள்வி இன்னைக்கு மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். நீங்க பரப்புரையை சொல்வதற்கும் இந்த கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஒரே லைன் தான், மத்தபடி அவர் மனுஷன் சொல்லுவார். இன்னொன்னு சொல்லிடல, நான் அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க, 506ல 43 தவிர பதில் சொல்லிடுறேன். நீங்க பதில் சொல்றேன். நீங்க ஒரு கேள்வி வச்சதுனால அவங்க அதுல குறிப்பிட்டிருக்காங்க, அவங்க உங்க கணக்குப்படி, அதாவது பாஜகவுடைய விளம்பர கணக்குப்படி 43 வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கறத வாதத்துக்கு ஒத்துக்கொண்டாலும் மொத்தம் கொடுத்து 505ல அந்த 43 போக இப்ப 462 நாங்க நிறைவேற்றிருக்கிறோம்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களாங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. என்னென்னலாம் பண்ணோம்னு சொல்லாததையும் செஞ்சோங்கிறது முதலமைச்சர் வைக்கக்கூடிய பரப்புரை, அதுவும் உங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க திரு கனகராஜ் கேள்வி. அதுக்கும் நான் சொல்லிடுறேன். இந்த பெட்ரோலை பத்தி பேசுறேன். இந்த பயங்கரமா இந்த மத்திய அரசாங்கம் யாருக்கும் தெரியாம வித்துடுறாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எஸ்,
இந்த இப்போ வந்து அந்த க்ரூடை விற்கிறதுக்கு காரணம் க்ரூட் பிரைசஸ் இன்னும் கீழே வரும்ன்ற காரணத்துக்காக தேச ஃபிஸ்கல் டெபிசிட் 6.4 இருந்து 5.9க்கு எடுத்துன்னு வர்றதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா இன்னும் க்ரூட் பிரைஸ் கீழே விழுவுன்னு அந்த எக்ஸ்ட்ரா இப்போ ஸ்டோரேஜ் பண்ண வேணான்னு அதை பண்றாங்க. பாவம் கேரளா கவர்மெண்ட்னால பெட்ரோல் டீசல் கடன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஐஓசிக்கு. ஏன்னா அந்த லட்சணத்தில் அந்த அரசாங்கம் நடக்குது. அவங்களால வெளியில போய் அவங்களால பணம் வாங்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் மிகப்பெரிய தலையில ஒரு குட்டு கூட்டி உங்களால முதல்ல பிஸ்கல் டெபிசிட் ஒழுங்கா நீங்க கொண்டு வரது. உங்களால ஒரு சின்ன ஒரு 3 கோடி இருக்கக்கூடிய மாநிலத்தை உங்களால ஒழுங்கா ஆட்சி பண்ண தெரியல. அங்க பஸ்ஸுக்கோ கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க பாடம் எடுக்காதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இல்லையா? இல்ல இல்ல அதை ஒத்துக்கணும்ல. தமிழ்நாட்டிலேயும் பஸ் ஸ்டாண்ட்ல கடன்ல தான் இருக்கு. தொடர்ந்து விமர்சனம் வைக்கிற உரிமை இருக்கு. அதோட அதனால பிரதமருக்கு அவர்கள் இன்னும் ரொம்ப பெரிய அவர்களுடைய அறிவுரை எல்லாம் நிச்சயமாக பினராயி விஜயனுக்கு முக்கியமாக தேவை. அந்த ஒரு 3 மாநில அந்த 3 கோடி மாநிலத்தை அவர்கள் ஒழுங்காக அவரை பார்த்து சொல்லுங்க. இங்க நிச்சயமாக உங்க களத்தை நீங்க வந்து இந்த பைபோலரா நீங்க இந்த அங்காளிகள் பங்காளிகள் நடப்பது முறியடிக்கப்பட்டது. இனிமே பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒரு பொருள். அதை உங்களால நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் களம் மாறியது உண்மை. பல விவாதத்தில் சொல்லியிருக்கு. பார்க்கலாம். பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்கலாம், திரு ஸ்ரீராமுக்கு நம்பிக்கை இருக்கலாம். இதுவரைக்கும் ட்ராக் ரெக்கார்ட் 40 இங்க வின் பண்ணலாம்னு சொல்றவங்க எப்படி சொல்றாங்க? 40 நான் வைப்பேன் சார். 40 வின் பண்ணல சார். நீங்க சொல்லும்போது பாஜக நீங்க 40க்கு 50 கூட வின் பண்ணுங்க சார். அத சொல்ற உரிமை உங்களுக்கு கேள்வி கேட்கணும். நான் இல்ல எப்படி சொல்றீங்க நான் கேட்பேன். நான் அத சொல்லவே இல்ல. நான் சொல்ல வந்ததே நீங்க எனக்கு நீங்க கேள்வியே வைக்கல. அதுக்கு முன்னாடி நீங்களா அசியூம் பண்ணிக்கிட்டீங்க. நான் சொல்றேன் நீங்க 50 சீட் கூட ஜெயிங்க. நான் 50 இருக்கான்னு எனக்கு தெரியாது. அது பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் மாற்று அரசியல்னு சொன்னதுல 10% தொட்டது விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் 50 வருஷத்துல. இது ட்ராக் ரெக்கார்ட். இதை தாண்டினீங்கன்னா மக்கள் ஏற்பு இருக்கு. அவ்வளவுதான். அது பேசலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கனகராஜ் அவர்கிட்ட போயிட்டு வந்துறேன். உங்க கூட்டணியில தான் இருக்காரு திரு கனகராஜ். இதெல்லாம் செஞ்சிருக்க திரு ஸ்ரீராம் அவர்கள் சொன்னதை பார்த்திருப்பீங்க, குறிப்பிட்டதை கேட்டிருப்பீங்க. நீங்க வந்து ஒரு அரசாங்கம் 10 ஆண்டுகள் செய்திருக்கிறது இன்னைக்கு மக்கள் கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இவங்க பேசக்கூடியதில் எந்த அளவில் இருக்கும்? இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டார். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி வெற்றி பெறுகிறது தமிழ்நாட்டில் வச்சுட்டாலும் இந்திய அளவில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரு. கூட்டணி சார்பாக நீங்களும் சொல்லலாம். அதில் அதாவது 2 விஷயம். முதல்ல இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் யாருன்னு சார் நான் சொல்லலாம் சார். இந்தியாவை காப்பாற்றணும்னு நினைக்கிற யார் வேணாலும் சொல்லலாம் சார். தேசத்தின் மீது பக்தி இருக்கிற எல்லாரும் சொல்லலாம் சார். அது என்ன பிரச்சனை? இந்தியாவை ஒருத்தர் தான் காப்பாற்றுவாரா? ஏதோ ஆளுங்கட்சி மட்டும்தான் காப்பாற்றிட முடியுமா? பல ஆளுங்கட்சிகளை தோக்கடித்ததன் மூலமாக, ஆண்டவர்களை விரட்டியதன் மூலமாகத்தான் இந்தியா காப்பாற்றப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ்காரனை தோக்கடிக்கணும்னு ஒரு திருப்பூர் குமர ஒரு கொடியை மட்டும் வச்சிருந்தா சரியா இருந்திருக்குமா? இப்படி என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து நீதித்துறையை சீரழிச்சது இந்த அரசாங்கம்னாரு. சாருக்கு சொல்றேன், KM ஜோசப் அவர் இருக்காரு, அவர் அட்வொகேட். கொலிஜியத்தில் இருக்கிற 5 பேரும் பெஸ்ட்னு சர்டிபிகேட் கொடுத்து 2018 அனுப்பின பேரை 18 ஜனவரியில் அனுப்பின பேரை திருப்பி அனுப்புனாங்க. ஏப்ரல்ல அனுப்பின பிறகு கீழே கொண்டு வந்தாங்க. இதுக்கு பேர் சீரழிவு இல்லையா? தமிழ்நாட்டில் 8 மாசமா கொலிஜியம் பரிந்துரை பண்ண முரளிதரனை சிஜேவா போட மாட்டேங்கிறதுக்காக சிஜே இல்லாமலே 8 மாசம் இருந்தது. இது சீரழிவு இல்லையா? தகில் ரமானி பில்கிஸ் பானு கேஸ்ல சொன்னாங்கிறதுக்காக சிபிஐ கேஸ் கொடுத்து இங்க இருந்து மிசோரமுக்கு மாத்தி அவங்கள இடையிலே ராஜினாமா பண்ண வச்சாங்க. இது சீரழிவு இல்லையா? நீங்க பாபர் மசூதி இருந்த இடத்த இவங்க எப்படி விரும்புறாங்களோ அப்படி தீர்ப்பு சொன்னதுக்காக ரஞ்சன் கோகைக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுக்கு பேரு நீதித்துறையை சீரழிக்கிறது இல்லையா? நான் கேட்கிறேன், அப்துல் நசீருக்கு இது ஆந்திரா கவர்னர் ஆக்குனது, அதுக்காக அவர் இவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் இவங்க விரும்புற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு பேரு நீதித்துறையை சீரழிச்சது இல்லையா? கியான்வாபி மசூதியில தீர்ப்பு சொன்ன நபருக்கு லோகாயுக்தா பதவி கொடுத்திருக்கிறதுக்கு பேரு என்னன்னு நான் கேட்கிறேன். ஏன் இப்படி ஓரவஞ்சனையா பேசுறாங்க? இது சரியில்லை. அடுத்து அவர் சொன்னாரு, நீங்க கேரளா கவர்மெண்ட் 3 கோடி பேர் இருக்காங்க. நண்பர் ஸ்ரீராம்கிட்ட நான் சொல்ல வருறேன், நீங்க என்கிட்ட SMS கொடுக்கறதுக்கு பணம் வாங்கி, மினிமம் பேலன்ஸுக்கு பணம் வாங்கி, அதே போல கூடுதலா எடுத்த பணம் வாங்கி, அரிசிக்கு கூட GST போட்டு இவ்வளவையும் எடுத்தீங்கல்ல. 67 வருஷமாக காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் ஆண்டாங்க. மொத்த இந்தியாவினுடைய கடன்
எவ்வளவு கோடி சார்? 52 லட்சம் கோடி சார். ஆனா நரேந்திர மோடி இந்த 10 ஆண்டுகளில் அதை என்னவா மாத்திருக்காரு? 2023 செப்டம்பர் இறுதி கணக்குப்படி 205 லட்சம் கோடியா மாத்திருக்காரு. ஊதாரித்தனம் சார், இதுக்கு பேரு ஊதாரித்தனம். நீங்க உங்களை யாரும் கேள்வி கேட்கறது இல்லைங்கிறதுனால நீங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு. உங்களை வச்சு 4 பேரை வச்சு இந்த டேட்டா தப்பா ரைட்டா? மாநில அரசை சுட்டி காட்டுறாரு. ஏங்க தமிழ்ல நான் இப்ப சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கியிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசாங்கங்களும் கடன் வாங்காம நடத்த முடியாது. ஆனா வரி போடுற இடத்துல இருக்க நீங்க, அரிசிக்கும் கோதுமைக்கும் 5% பறிக்கிற நீங்க ஏன் 67 வருஷமா இருந்தத இப்போ 4 மடங்கு அதிகமாக வாங்கினதுக்கு காரணம் என்ன? உங்க யோகியதாம்சத்தை பேசணும்ல. அடுத்து அவர் சொன்னாரு, இல்ல ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை முழுக்க பொய்யா பேசிட்டு இருக்காரு திரு கனகராஜ் அவர்கள். ஒரே ஒரு விஷயங்க, அவர் மினிமம் பேலன்ஸ்க்கு மினிமம் பேலன்ஸ்க்கு இது இல்லங்க, ஃபைன் இல்லங்க. நார்மல் அக்கவுண்ட் ஓபனிங்க்கு மினிமம் பேலன்ஸ் இல்லன்னா இது உங்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டம் சர்வீஸ் ஃபீ அது ஒரு நிமிஷம் சார், அது ஒரு கஸ்டமருக்கும் சொல்லிட்டு தான் அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணப்படுது. இப்போ நம்ம டிராபிக் போலீஸ் இப்போ நம்ம பிடிக்கிறாங்களே, ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாங்க ஸ்பாட்ல கிழிக்கிறாங்கல்ல, ஏன் விட்டுட்டு போங்களேன், பாவம் அந்த ஒரு வாட்டின்னு விட்டு போங்க. ஏன் அதேதான் உங்களுக்கு நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க குவார்டர்லி பேலன்ஸ் சரியே உங்க குவார்டர்லி பேலன்ஸ் நீங்க வைக்கலன்னா ஆபரேஷனல் காஸ்ட் உங்க மேல வரும். குறைந்தபட்சம் அந்த பணத்தை வைக்கணும்னு சொல்லி வைக்கலன்னா உங்களுக்கு அந்த சர்வீஸ் ஃபீ வரும்போது மட்டும் ஏன் உங்களுக்கு வந்து தவறாக தெரியுது? உட்காரத்துல 1000 ரூபாய் தேய்க்கிறீங்க, 5000 ரூபாய் தேய்க்கிறீங்க, விரட்டி பிடிக்கிறீங்க. அதெல்லாம் மக்கள் ஒரே ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சட்டம் தப்பா இருந்தா அதை நீங்க ரத்து பண்ணணும்ல. நான் என்ன கேட்கிறேன், இதுல என்ன லாஜிக்னு சொல்லுங்க. என் பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க அதை அதிக வட்டிக்கு விடுறீங்க, எனக்கு சின்ன வட்டி கொடுக்குறீங்க, இல்ல வட்டி இல்லாம வச்சிருக்கீங்க. அதுல 5000 ரூபாய் இல்ல அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட 500 ரூபாய் பிடிக்கிறது என்ன நியாயம்னு கேட்கிறேன். நான் வந்து கூடாதுதான் நீங்க டிஜிட்டல் மயம்னு சொல்றீங்க. மொத்த அக்கவுண்ட் தொடங்கும் போது இந்த அந்த ரூல் தப்பா இருந்தா நீங்க இப்ப எஸ்பிஐ சொல்லுச்சுல, இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் என்ன கேக்குறேன், எஸ்பிஐ என்ன சொல்லுச்சு, எங்க கிட்ட இருக்க அக்கௌண்ட வெளியே சொல்றது எங்க சட்டப்படி தப்பு, தேர்தல் பத்திரத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுச்சு. அது அயோக்கியத்தனமா இருக்குன்னு சொன்னா அதை தப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, இதுக்கு என்ன லாஜிக்னு கேக்குறேன். ரூல்ஸ் வந்து ஒரு நியாயம் இருக்கும்ல, அந்த நியாயம் இல்லாம குமரவர் சொல்லிட்டு நான் மனுஷன் பேசணும்.